ஹாய் காய்ஸ், நான் என்ன பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டு நம்மக்கிட்ட ஒரு சார்ஜ் லைட்டு கொடுத்துருந்தாங்க. இதில் என்ன ஃபால்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, சார்ஜ் போட்டாராம். சார்ஜ் போடும்போது வந்து பட்டாரம் வெடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுலேருந்து லைட்டே எரியல தம்பி அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஓகே காய்ஸ், இப்போ நம்ம கழட்டி என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம ஒரு மேக்னெட்டையோ ஒரு ஸ்க்ரூ டிரைவர் நம்ம எடுத்துக்கலாம். ஸ்க்ரூ டிரைவர் வச்சு நம்ம ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிக்கலாம். என் தலைவன் சிங்க வந்துட்டாடா. என் தலைவன் சிங்க வந்துட்டாடா. ஓகே காய்ஸ், இப்போ இந்த டஸ்ட் கவர் மூடியை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம இந்த டாப் டோரை வந்து நம்ம கழட்டி எடுத்துக்கலாம். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம ஃபால்ட் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம ஃபால்ட் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாச்சு. என்ன ஃபால்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு ரெக்டிஃபயர் இருக்கும். அந்த ரெக்டிஃபயர் வந்து வெடிச்சிட்டு இருக்கு. ஓகேங்களா, அதாவது பர்ன் அவுட் ஆயிருக்கு. ஓகேங்களா, இப்போ நம்ம அந்த ரெக்டிஃபயர் மட்டும் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இப்போ ட்ராக்லாம் கட் ஆயிருக்கு. நம்ம அதுக்கு வந்து நம்ம ஜம்பர் ஒயர் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே காய்ஸ், நம்மக்கிட்ட ஒரு டார்ச் லைட்டோட பிசிபி இருக்குது. அதில் ரெக்டிஃபயர் இருக்குது. நம்ம அந்த ரெக்டிஃபயரை தான் நம்ம இந்த மதர் போர்டுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே காய்ஸ், ட்ராக் வந்து கட் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி வந்து லைட்டாக கிராச் பண்ணி விட்டுங்க அந்த ட்ராக்கை. அந்த ட்ராக்கில் தான் நம்ம இந்த ஜம்பர் ஒயர் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஜாயின் பண்ணணும். ஓகேங்களா. ஓகே காய்ஸ், இப்போ நம்ம வந்து பேஸ்ட்டை வந்து அந்த ரெக்டிஃபயர் மேலே அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு ஓகே காய்ஸ், இப்போ நம்ம வந்து சால்டரிங் அயன் எடுத்துகிட்டு வந்து அந்த ரெக்டிஃபயர் மேலே வச்சிங்கன்னா மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். மெல்ட் ஆன உடனே ஒரு 5 செகண்டில் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே காய்ஸ், இப்போ நம்ம ரெக்டிஃபயரை சேஞ்ச் பண்ண போகிறோம். இந்த ரெக்டிஃபயர் வந்து எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேஸையும் நியூட்ரலையும் நம்ம கொடுத்தோன்னா அது ப்ளஸ்ஸு மைனஸு 230 வோல்ட்டு டிசியாக நமக்கு அவுட்புட்டில் வரும். ஓகேங்களா, இந்த வேலை தான் செய்யுது. கரெக்டாக பார்த்து ப்ளஸ் மைனஸும் கரெக்டாக பார்த்து நம்ம கொடுக்கணும். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம சால்டரிங் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ஐபி தின்னரை போட்டு நம்ம ப்ரஷ்ஷை வச்சு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஓகே காய்ஸ், வேலை முடிஞ்சது. இப்போ நம்ம லைட்டு எப்படி இருந்ததோ அதே மாதிரி நம்ம ஃபிட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே காய்ஸ், வேலை முடிஞ்சது. இதுக்கப்புறம் நம்ம சார்ஜ் போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம ஃப்ளக் பண்ணி பார்க்கலாம். ஓகே காய்ஸ், நமக்கு ரெட் கலர் இண்டிகேஷனு நமக்கு எரியுது. ஓகே காய்ஸ், இப்போ நம்ம வந்து சார்ஜர் போட்டிருக்கோம். சார்ஜ் போட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நம்ம பார்க்கலாம். 5 minutes later. ஓகே காய்ஸ், இப்போ நம்ம அன்பிளக் பண்ணிக்கலாம். அன்பிளக் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஹோல்டர் நம்ம உள்ளார தள்ளிக்கலாம். இப்போ நம்ம டார்ச் லைட் ஆன் பண்ணலாம். ஓகே காய்ஸ், நமக்கு பர்ஃபெக்டாக எரியுது. நம்ம வந்து இந்த லைட்டை வந்து வெற்றிகரமாக நம்ம ரிப்பேர் பண்ணி முடிச்சாச்சு. ஓகே காய்ஸ், இது போல் வீடியோ உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப், ஒரு லைக் மட்டும்